ஏற்கனவே பாக்ஸர்கள் என்று சொல்லக்கூடிய 10க்கும் மேற்பட்ட குண்டர்களோடு இருக்கக்கூடிய விஜய்க்கு எதற்காக ஓய்பிரிவு பாதுகாப்பு? யாரிடமிருந்து யாரை பாதுகாக்க? உன்னோட ரசிகர்களுக்கு நீ அச்சப்படுகிறாயா? எதற்காக ஓய்பிரிவு பாதுகாப்பு? அப்ப மத்திய அரசாங்கம் உங்களுக்கு ஓய்பிரிவு பாதுகாப்பை நீங்கள் கேட்காமலே கொடுக்கிறதா, கேட்டு கொடுக்கிறதா? கேட்காமலே தான் கொடுக்கறாங்க. கேட்காமலே கொடுக்கிறது என்று சொன்னால் நீங்க யாருடைய கண்காணிப்பு வளையத்துக்குள் இருக்கிறீர்கள், யாருடைய ஆளாக இருக்கிறீர்கள், அதை நீ மறுக்க வேண்டாமா? நீங்க விஜய்க்கு எதுக்குங்க பாதுகாப்பு? அவருக்கான த்ரெட்டனிங் இருக்குன்னு சொல்றாங்க. அவருக்கு ஒரு த்ரெட்டனிங் கிடையாதுங்க. செயல்படுகிறவனுக்கு தாங்க, சைக்கிள் மிதிக்கிறவனுக்கு தாங்க எதிர்காத்து வரும். எந்த வேலையும் செய்யாத ஆளுக்கு எப்படி வரும்? நீ சொல்லுங்க. விஜய் தமிழ்நாட்டு அரசியல்ல, கள அரசியல்ல முதல்வர் ஆக போறாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவருக்கு என்ன த்ரெட்டனிங்? எந்த கல்லூரிக்கு ஆக போறாரு? தமிழ்நாட்டு அரசியல்ல நீ கவுன்சிலரே ஆக முடியாதுங்கிற நானே. விஜய்னால கவுன்சிலர் ஆக முடியாது. இப்படித்தான் சொல்லிட்டு தெரிஞ்சாரு உலகநாயகன் கமலஹாசன். வானதி சீனிவாசன் 1500 ஓட்டுல தோத்து போல அவரு. ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கூட ஆக முடியலையே பத்மஸ்ரீ கமலஹாசன். இந்தியாவே வியந்த ஒரு பெரிய நட்சத்திரம், குழந்தை நட்சத்திரமாக தொடங்கி 50 ஆண்டு காலத்திற்கு மேலாக தமிழ் சினிமாவில் ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நடிகன் கமலஹாசன். கமலஹாசனால ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட ஆக முடியலையே.